வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்னைக்கு இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கும் அந்த தீர்மானம், சமூக நீதி அரசியலே வெல்லும் அப்படின்ற தீர்மானம், அப்புறம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை மீண்டும் வலியுறுத்தும் விதமாக மீண்டும் ஒரு தீர்மானம், இது குறித்த செய்திகள் எல்லாத்தையும் தான் நம்ம விரிவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன். அது என்ன மாநில சுயாட்சி? இந்தியாவில் இருந்து நாட்டை பிரித்து கொடுத்துருன்னு தமிழ்நாட்டை பிரித்து கொடுத்துருன்னு கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. நம்ம இந்தியா ஒரே நாடெல்லாம் இருக்கணும், அது என்ன மாநிலத்தில் தனியாட்சி அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்த குரல் அல்ல. 1920 ஆங்கிலேயர்களே இதுக்கு அடித்தளம் போட்டாங்க. மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரத்தை அந்தந்த மாநில பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வசம் ஒப்படைச்சு அவங்களே அவங்களுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது அப்படின்னு. அதன் பிறகு காந்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது என்னன்றது நான் விளக்கமாக சொல்கிறேன். அதாவது இதோட முன்னெடுப்பு 1920 தொடங்கியாச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ இது இன்னைக்கு புதுசாக நம்ம ஒரு விஷயம் கேட்குறோன்றது இல்லை. அண்ணாவின் வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டை ஒன்றிய அரசாங்கம் பார்த்து கொள்ளட்டும், மக்களை மாநில அரசுகள் பார்த்து கொள்ளட்டும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா அதுதான் எப்பவுமே அண்ணா ஒரு விஷயத்த சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவார். நாட்டை ஒன்றிய அரசு பார்த்து கொள்ளட்டும், மக்களை மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கட்டும் அப்படின்னார். அப்படின்னா இதுக்கு பொருள் என்ன? நாட்டை ஒன்றிய அரசாங்கம் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாட்டை வேறு அண்டை நாடுகள் படையெடுத்து ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கிட்டோம். போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது இராணுவத்தை பார்த்துக்கிட்டோம். போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு இந்தியா பூரா தேவைப்படுது, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். அதே போல் ட்ரெயின் இந்தியா பூரா பயணிப்பதற்கான விஷயங்கள். அதே போல் வெளிநாட்டு உறவு, எந்த மாதிரி பொருட்களை இறக்குமதி செய்யலாம், எந்த மாதிரி பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடாது, என்ன ஏற்றுமதி வரி, என்ன இறக்குமதி அப்படின்ற வரிகள் போடுறது, இந்த மாதிரி விஷயம் ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அப்போ மாநில அரசாங்கம் எதை பார்த்து கொள்ள வேண்டும்? இந்த மாநிலத்தில் எங்கெல்லாம் ரோடு போடணும், எங்கெல்லாம் லைட் வசதி பண்ணி கொடுக்கணும், எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் கட்டணும், எங்கெல்லாம் ஸ்கூல் கட்டணும். புரியுதுங்களா? அதாவது மக்களோட தேவைகளை பூரா மாநில அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அந்த அதிகாரத்தில் நீ தலையிடாத. யாரு? ஒன்றிய அரசாங்கம் தலையிடாத. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தெரியும். நீ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு சொன்னா தெரியுமா? உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நமக்கு ஜான்சி ராணியை பற்றி தெரியும், ஆனால் வட இந்தியாக்காரனுக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தெரியுமா? 2 பேரும் பெண்கள்ன்றதை வச்சு அடையாளப்படுத்தி சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம்ன்றது 1790, சரியா? 1780 முதல் 90 வரை முடியாட்சி பெற்ற ராணியாக ஆட்சி செஞ்சாங்க ஒரு 10 ஆண்டுகள். ஆனால் ஜான்சி ராணி ஒரு நாள் கூட ஆட்சி செஞ்சது கிடையாது. அவங்க வெறும் பென்ஷன் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஒரு விடுதலை போராட்ட வீரர் மாதிரி நம்மக்கிட்ட தென்னிந்தியாவுக்கு போர்ட்ரே பண்ணுறாங்க. நமக்கு சந்திரகுப்த மௌரியன், அசோகன், சமுத்திரகுப்தன் எல்லாரையும் நம்ம படிக்கிறோம். ஆனால் வட இந்தியாவில் எத்தனை பேர் சோழர்களை பற்றி படிக்கிறாங்க? நம்ம சோழர்களை பற்றி பேசும்போது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவில் 432 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த ஒரே ஒரு
மன்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து நடந்த சோழர்களின் ஆட்சி தான். வட இந்தியாவில் இருந்த எந்த ராஜாவும் அவ்வளோ நாட்கள்லாம் ஆண்டதில்லை. ஏன் முகலாய மன்னர்கள் கூட அவ்வளோ ஆண்டுகள் ஆண்டதில்லை. முகலாய மன்னர்களோட மொத்த ஆட்சியை 350 ஆண்டுகள் தான். அப்படி பார்த்தா சோழர்களோட ஆட்சி 432 ஆண்டுகள். அப்போ எந்த வரலாறை மக்கள் படிக்கணும்? சோழர்களின் வரலாறை தான் வட இந்தியாவில் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதை கூட இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே நீ அந்த வரலாறுலாம் படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கல்வி ஏன் நம்ம கிட்ட இருக்கணும்? கல்வி ஏன் ஒன்றியத்துக்கிட்ட இருக்கக்கூடாது? அப்படி ஒன்றியத்துக்கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? சிலபஸை பூரா அவன் அந்த மாதிரி மாற்றி சொல்லிக் கொடுப்பான். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஊர் வரலாறே தெரியாமல் போயிடும். பெரியாரோட வரலாறு, அண்ணா வரலாறுலாம் வேணாங்க, நான் ரொம்ப பின்னாடி போயிடுவோம். சோழர்கள் வரலாறு கூட தெரியாமல் போயிடும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி கல்வி, சுகாதாரம், சாலை கட்டமைப்பு, இது மாதிரி விஷயங்களை பூரா மாநில அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அதில் நீ கொஞ்சம் கூட தலையிடக்கூடாது. நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்னு கேட்கவே கூடாது. நீ அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். அதே போல் ரயில்வேஸு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, மிலிட்ரி, பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், அப்புறம் ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அதை மாநில அரசாங்கங்கள் பண்ண முடியாது தான். ஸோ அதை ஒன்றிய அரசாங்கம் பார்க்கட்டும். இதெல்லாம் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் பார்த்து கொள்ளட்டும் அப்படிங்கிறது தான் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சினா இந்தியா விட்டே வெளியே போகிறேன்னு சொல்கிறது இல்லை. அப்போ இதை புரிந்து கொண்டு தான் அந்த காலத்திலேயே 70களிலேயே கலைஞர் இதுக்கு ஒரு கமிட்டி போட்டார். கமிட்டி போட்டு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றினார். ஆனால் அந்த தீர்மானம் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி ஆட்சியெல்லாம் கலைச்சாச்சு. அது ஒரு புறம் நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு குழுவை நியமித்து இருக்கிறார். அந்த குழு ரொம்ப முக்கியமான குழு. அதில் 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தலைவர், மற்ற 2 பேரும் உறுப்பினர்கள். இவர் அசோக் வர்தன் ரெட்டின்னு நினைக்கிறேன், ஷெட்டின்னு நினைக்கிறேன், அவர் ஒருத்தர், இன்னொருத்தர், அப்புறம் ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர். இந்த 3 பேர் கொண்ட குழுவை வைத்து மறுபடியும் ஆய்வு செய்யுங்க. 75ல் செஞ்ச ஆய்வு பழசுன்னே வச்சுக்கலாம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஆய்வை செஞ்சு, 50 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஆய்வை செஞ்சு, இன்றைய சூழலில் மாநில சுயாட்சி ஏன் தேவை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயாவது அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நாம் இதை புஷ் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முயற்சியை எடுத்திருக்கிறார். இதுக்கு 2 வருஷம் தேவையா சார் அப்படின்னா, அப்போ தான் அந்த 2 வருஷம் கழிச்சு தான் அதோட முழுமையான வடிவம். இது ஏதோ திமுக கேட்கறதுனாவே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது திமுகவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பிரச்சனை. இப்போ நீட் தேர்வில் பிஜி கோர்சஸுக்கு ஓபிசிக்கு அவங்க சீட் கொடுக்கவே இல்லை. அப்போ திமுக தான் போய் கேஸ் போட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த பலன் கிடைச்சதா, இல்லை திமுகவுக்கு தான் அந்த பலன் கிடைச்சதா? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஓபிசிக்கும் தானே. இப்போ ஆளுநர் RN ரவியை பற்றி ஒரு கேஸை கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமா, இல்லை திமுக அரசாங்கத்துக்கு மட்டுமா? இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், 2026ல் எடப்பாடி வராருன்னு வச்சுப்போம், வந்துட்டாருன்னு வச்சுப்போம். போன வாட்டி எடப்பாடி வந்தப்போ என்ன பண்ணார்? ஆன்லைன் ரம்மியை தடை உத்தரவு போட்டார். RN ரவி என்ன பண்ணார்? தூக்கி உள்ள வச்சுட்டாரு, கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு. இனிமேல் அது மாதிரி பண்ண முடியாதுல்ல. இனிமேல் எடப்பாடியாக இருந்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. பாஜகவுக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அதிமுகவே வந்தாலும் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ இந்த தீர்ப்புன்றது உச்ச நீதிமன்றத்தில் நாம் வாங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு ஆளுநருக்கு எதிரானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்தது. நாளைக்கு பஞ்சாபில் ஒரு கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னால் இந்த தீர்ப்பை சொல்லி தூக்கி கவர்னரை மாற்றி விட்டலாம், மசோதாக்களை நிறைவேற்றலாம், வெஸ்ட் பெங்காலில் நிறைவேற்றலாம், எல்லா இடத்துலையும் நிறைவேற்றலாம். போராடுவது தமிழகம், ஆனால் வெல்வது இந்தியா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பு. ராஜேந்திர பாலாஜி இருக்கார்ல, பழைய அதிமுக பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை தூக்கி உள்ளே வச்சுருந்தார். இப்போ போட்ட கேஸில் இந்த 10 யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட 10 தீர்மானத்தை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போயிருந்தாங்க. இந்த ராஜேந்திர பாலாஜிலாம் கொண்டு போகல. இப்போ ஆளுநர் RN ரவி ஆடி போய் அவரே இன்னைக்கு யாருமே கேட்கவே இல்லை, அவரே கையெழுத்து போட்டு அந்த வழக்கை விசாரிக்கலாம், நீங்களே உடனடியாக அதுக்குண்டான நடவடிக்கை எடுங்கன்னு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரு.
ஸோ இந்த ஒரு படத்தில் வருமே பயந்துட்டியா குமார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆளுநர் பயந்து விட்டாரா அப்படின்னு நம்ம கேட்டு கேள்வியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நமது மாநிலத்தின் உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுகிறது. இப்போது மாநில சுயாட்சி இருந்ததுன்னா நீட் வருமா? நீட்லாம் வராது. அந்த 76 எமர்ஜென்சி டைமில் தான் என்ன ஆச்சு, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி ஒன்றியத்தோட பொதுப்பட்டியலில் சேர்த்தாங்க. அப்படி சேர்த்ததுனால என்னாச்சு, 73ல் படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை அப்போவே கலைஞர் கொண்டு வந்துட்டார். 73லேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 8ஆம் கிளாஸ் பாடத்துலேருந்து சேர்த்துட்டாங்க. 8, 9லேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்டுன்னு சேர்த்தாங்க. ஆனால் அது பொதுப்பட்டியலுக்கு போனதுனால என்னாச்சு, வட இந்தியாவில் இருந்த யாருக்கும் இந்த கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றும் தெரியல. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அந்த படத்தை இடத்தெல்லாம் பார்த்துட்டு இது ஏதோ ஒகேஷ்னல் கோர்ஸ் போல் இருக்குது, இந்த ஐடிஐயில் ட்ரைனிங் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஏதோ மெக்கானிக் வேலை போல் இருக்குது, இதெல்லாம் போய் ஸ்கூலில் ஏன் சொல்லிக் கொடுக்குறோம், அதை வேணால் தனியாக வெளியே போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாடத்திட்டத்துலேருந்து தூக்கிட்டாங்க. அப்போது நாம் இங்கே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு 73லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை கொண்டு வந்தால் அது பொதுப்பட்டியல் போனதுனால என்னாச்சு, நாசமாக போச்சு. இல்லைனா இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்துருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 76லேயே வந்து முதல்ல மைக்ரோகாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பித்தவர் சிவநாடார். அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி. ஸோ இது போல் பல விஷயங்கள் வந்து நம்ம இங்கே செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணமே என்ன பிரச்சனை, பல விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒன்றிய அரசாங்கம் தலையிடுவது. ஒன்றிய அரசாங்கம் இராணுவத்தை பற்றி பாருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் பிஎம் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி நான் பிஎம் ஸ்கூல்னு பிஎம் ஸ்ரீ அப்படின்னு ஸ்கூலை கொண்டாடுறேன். எதுக்கு ஸ்கூல்லாம் நீ கொண்டாடுற, ஸ்கூல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், புரியுதா? ஸ்கூலெல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை மாதிரி விஷயங்களை வலியுறுத்துவது தான் இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற விஷயம். அதுக்கு முதல்வர் அவர்களின் முன்னெடுப்பு மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. அவரை பாராட்டுவோம். அந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தன்னாட்சி பெற்ற மாநிலங்களாக இருந்தால்தான் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ கூட நம்ம போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.